வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இது பார்ட் 2. நீங்க பார்ட் 1 பார்க்காம இருந்தா இன்வென்ஷனோட பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. ஏதாவது டெஸ்ட் வாங்கணும்னா கீழே ஐபிஎஸ் கைடோட லிங்க் வச்சிருக்கேன், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போனதுல கதை நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன், இதுல அதோட மரணமா இருக்கும். வாங்க போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ். எதை பிரஸ் பண்ணுவீங்க? பட்டன். ஸோ இங்க கட்டன், பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க. ஸோ கட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் டெய்லர் எங்க இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டே தான் துணி தப்பாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியம். ரேடியம் நீங்க நைட்லாம் செவத்துல ஒட்டி வைப்பீங்க ரேடியம். அதை பார்க்கறதுக்கு மேரி, பிளடி மேரி வந்து கியூரியாசிட்டியோட வந்துருவாங்க. ஸோ ரேடியோலாம் நைட்டு ஒட்டி வைக்காதீங்க, பிளடி மேரி வந்துருவாங்க கியூரியாசிட்டியோட. ஸோ ரேடியோ கண்டுபிடிச்சது மார்க்கோனின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலன்னீங்கன்னா இப்போ பார்த்துங்க, தயவு செய்து தெரியலன்னு கமெண்ட்ல போடாதீங்க, சரியா? ரேபன் கிளாஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஸோ ரேயான் அமெரிக்கன். ரேசர், ரேசர்னாலே ஜில்லட் உங்களுக்கு தெரியும். ஸோ ரேசர் சேஃப்டி ஜில்லட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேசர், எலக்ட்ரிக் ரேசர் வந்து நீங்க செய்யும் போது ஷாக் அடிக்கும். ஸோ ஷாக் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் ஹாரிசன் கேட்லின். ஹாரியோட சன் என்ன செஞ்சானா, ஒரு கேட் எடுத்துட்டு போய் ரெஃப்ரிஜிரேட்டர்லயே வச்சு உட்கார்ந்தானா. எதுக்காக கேட்டா ஜில்லுன்னு இருக்குன்றானா. ஹாரியோட சன் ஒரு கேட் எடுத்துட்டு போய் ரெஃப்ரிஜிரேட்டரே உட்காரானா, எதுக்குன்னா ஜில்லுன்னு இருக்குன்றானா. அடுத்து ரிவால்வர். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கோல்டுல தான் வந்து ரிவால்வர் கண்டுபிடிச்சாங்க. சாமுவேல் கோல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சேஃப்டி லேம்ப். தேவியை ப்ரே பண்றதுக்கு வந்து சேஃப்டி லேம்ப் எடுத்துட்டு போய் வச்சு தான் ப்ரே பண்ணுவாங்க. தேவியை ப்ரே பண்றதுக்கு சேஃப்டி லேம்ப் எடுத்து வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வால்ட். நம்ம வாலெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாலெட்டை வந்து சேஃப்டி பண்றதுக்கு பின் யூஸ் பண்ணுவோம், பின் நம்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃப்டி ரேசர் ஜில்லட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க ஷூயிங் மெஷின் திமோனியர். நம்ம திங்கும் போது ஸோ திமோனியர் திங்கும் போது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம திங்கும் போது ஷூ பண்ணிக்கிட்டே தான் திங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூட்டர் பிராட்ஷா. குழந்தைய கேட்டா கூட சொல்லும், நான் சொல்ல மாட்டேன்னு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்கூட்டர் பிராட்ஷா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஷிப். ஷிப்லயே ஸ்டீம் வச்சிருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் ஃபர்ஸ்ட் பெரியார் டிராவல் பண்ணாரு. ஸோ அந்த இது ஷிப் வந்து பெரியார் நதியில பெரியார் டிராவல் பண்ணாரு அந்த ஷிப்ல அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதாவது அடுத்து ஷிப் டர்பைன். சார்லஸ் ஒருத்தவர் ஆதி காலத்துல இருந்திருக்காரு. அவரு பார்ரா மகனே, பார்சன்ஸ் அப்படின்னு இருக்கா. சார்லஸ் பார்ரா மகனே, அதான்டா ஷிப் டர்பைன் ஆன ஷிப்டா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சார்லஸ் தான் அந்த ஷிப்பை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு அவங்க சன்ஸுக்கு அப்படின்னு வச்சுங்க. ஷார்ட் ஹேண்ட் ஐசக் பிட்மேன் அப்படின்னு இருக்கா. நம்ம பிட் அடிக்கிற மேல என்ன செய்வாங்க, ஷார்ட்டாக தான் வச்சிருப்பாங்க இந்த பிட்டை. ஸோ பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பின்னிங் ஃப்ரேம். ரிச்சா இருக்கவங்க வீட்டிலலாம் வந்து அந்த ஃப்ரேம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃப்ரேமோட வெயிட்டே வந்து 6 கிலோ இருக்கும். 6 கிலோ வெயிட், ஆர்க் வெயிட் அப்படின்னு வச்சுங்க. ஸோ 6 கிலோ வெயிட்டா இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ ரிச்சா இருக்கவங்க உள்ள ஃப்ரேம் வந்து 6 கிலோ வெயிட்டா இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஜென்னி வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஹேர் எல்லாம் வந்து கிரீஸ் ஆயிருமா, சரியா? சோ ஜன்னி வந்து இப்படி ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ஹேர்லாம் வந்து கிரீஸ், ஹேர் கிரீவ்ஸ் அப்படின்னு ஹேர்லாம் கிரீஸ் ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜன்னி வந்து ஸ்பின் பண்ணா ஹேர் கிரீஸ் ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீல் ப்ரொடெக்ஷன். பெஷிமர் அப்படின்னு இருக்கா. பீஷ்மர் ஞாபகம் வச்சுங்க. பீஷ்மர் பாடி எப்படி இருக்கும், ஸ்டீல் மாதிரி இருக்கும். பீஷ்மர் மகாபாரதம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. சோ அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னு வச்சுக்கோங்க. அது டெலஸ்கோப், ஹேண்ட் ஸ்லிப்பர் சி. டெலஸ்கோப்ல போய் ஹேண்ட் வச்சோம்னா லெப்ரசி வந்துருமா, தொழுநோய் வந்துடும். ஸோ பயந்து எல்லாருமே ஆதி காலத்துல வந்து இந்த முண்டாசுப்பட்டி படம் மாதிரி டெலஸ்கோப்ல கையே வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. டெர்லின்றது நைலான் மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ டெர்லின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதை பொத்தி வைக்கிறதுக்கெல்லாம் டெர்லின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தெர்மாமீட்டர், ஃபாரன்ஹீட். இது தெரியலாம் மருந்தை குடிச்சிருங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணா ஷாக் அடிக்கும், ஷாக்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணா ஷாக்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷாக்கு வேற, அந்த ஷாக்கு வேற. இது ரேசர் எலக்ட்ரிக் ஷாக், அது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணா ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ரைட்டர்லாம் சோலே காலத்துல, ஷோல்ஸ் அப்படின்னு இருக்கா, சோலே காலத்துல யூஸ் பண்ணாங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்ச் இப்பெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க, பிரேஸ்லெட் வாட்ச் தான் யூஸ் பண்றாங்க. பிரேக்அவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேஸ்லெட் பிரேக்அவுட் லிங்க் பண்ணிக்கங்க, வேற வழி இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே. விழா எலும்புல ஏதாவது ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். வில்ஹெல்ம் ராங்டன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விழா எலும்புல ஏதாவது ராங் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் மக்களே. ஸோ 70 கொண்டு வரேன், ஒரு 5 வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க அதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணிக்கங்க. ஒரு 2 தடவை வீடியோ பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்க போறேன். யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு நேம் எழுதிடுவேன்.
சரியா? இப்படி அழிச்சிருவோம். யார் இன்வென்ட் பண்ணாங்கன்ற நேம மட்டும் விட்டு வைப்ப, நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ஒரு 3 கொஸ்டின் கேட்போம். சரியா? பார்ட் 1ல கேட்ட மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கேட்க போறேன் நான் உங்களுக்கு. சோ அதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். ஓகே? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹான்ஸ் லிப்பர்ஷே. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா,